விஷால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா திடீர்னு பொண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அண்ணனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் செட் ஆகிடுச்சு, அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அந்த அக்கா வருகிற பொண்ணு வேறு யாரும் இல்லை, இசி என்கிட்ட சண்டை போட்டாலே அன்றைக்கி ஆணி அடிக்கும்போது கூட அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயதார்த்தமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லி கேட்காதான். இல்லை, நான் அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டேன், எனக்கு வந்து வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவள் என்னோடய ஃபேனு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன ரியாக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல. முதல்ல கொஞ்சம் யோசிச்சா, அப்புறமா சரி நான் புரிஞ்சுக்கிறேன், இது வாழ்க்கை சம்மந்தம் அப்படின்ற மாதிரி சொன்னா. கண்டிப்பாக புரிஞ்சுன்னு தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. எப்படியும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அண்ணனுக்கு அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி போக, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே சுபத்ரா வந்துட்டு கோவமாக வந்து நேராக இசையோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க சித்தியை கோவமாக கூப்பிட்டு போலீஸையும் கூட கூட்டின்னு வந்துட்டாங்க. இவ தான் ஏமாத்தினா, எங்கள் கிட்ட வந்துட்டு ஜாதகத்தை மாற்றி கொடுத்து வேணும்னே ஃப்ராடு பண்ணி எங்கள் வீட்டு பசங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க பார்த்துட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக ஏதோ யோசிச்சுட்டு சொல்கிறீங்கன்னு அவங்க சித்தி ஒரு பக்கம் சொல்ல, அப்புறம் அந்த ஜாதகம் எழுதி கொடுத்தவரையே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. அவர் தான் வந்துட்டு, ஆமாம் இவங்க தான் என்கிட்ட போலி ஜாதகம் எழுத சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் பசங்களோட வாழ்க்கைக்காக இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து மாட்டி விட்டுறாங்க. இவ தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தானோன்னா இந்த பொம்பளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இசைக்கும் ஏம்மா இப்படி பண்ண, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுமே ஒரு பக்கம் கேட்டுடுறாங்க, வர்ஷினியுமே. இசைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸு. வேணாம் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு அவங்க சித்தி வந்து தூக்கத்திலே புலம்புறாங்க. என்ன ஆச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ நடா இது தெரிஞ்சால் என்ன ஆகுதுன்னு பயந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா பானுமதி வந்துட்டு அவங்க நாத்தனார் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்காக எல்லா இதுவும் குடிச்சிட்டாங்க, நிச்சயதார்த்தத்துக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சாதாரணமான குடும்பம் தான், அக்கா தங்கச்சி சேர்த்து பேசிட்டாங்க, விஷாலுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமா அந்த கல்யாணத்தை எப்படி நிற்கணும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி பானுமதி ஒரு பிளானை இது பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பானுமதி ஆஃபீஸில் இருக்காங்க, ஏதோ வேலை ஏதோ பார்த்துட்டு டென்ஷனாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு சாப்பிடுமா வாமான்னு சொல்கிறாங்க. அவங்க போய் கை கழுவி நேரத்துக்கு போகிறாங்க. அவங்க அண்ணன் இலையில சாப்பாடு போட்டு வச்சுட்டு அவர் எங்கேயோ ஏதோ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அங்கே மாப் பண்ணிட்டு இருந்த லேடியோட குழந்தை வந்துட்டு பசிக்குது மாப் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இருக்கு. இது தொடச்சிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை கரெக்டாக பிரியாணி சிக்கன் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா அந்த ரூம்குள்ளே போயிட்டு அதை பிரியாணி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு, இதை பானுமதி பார்த்துட்டு கோவமாக அந்த குழந்தைய அடித்து ஆஃபீஸ் கொண்டு வந்து வச்சு அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி பழுக்க கரண்டியில் வந்துட்டு சூடாக எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதை அந்த குழந்தைக்கு வந்துட்டு வச்சு விட்டுறாங்க. அந்த குழந்தை மன்னிப்பு கேட்டோ அதை விட்டுருங்கன்னு சொல்லியும் கேட்காம சூடு வச்சு விட்டுடுறாங்க. இதை கரெக்டாக இசை அங்கே ஏதோ கிஃப்ட் கொடுக்க வராங்க பார்சல் டெலிவரிக்கு. அவங்க வந்து கொடுத்துட்டு திரும்பினா இந்த குழந்தை கதறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் ஆகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த குழந்தை மேலே கை வச்சுருப்பா, உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணிடுறாங்க. அவங்க வந்துட்டு, மேடம் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. முதல்ல முடியாதுன்னு சொல்ல, இல்லைனா கோர்ட்டு கேஸுன்னு போயே ஆகணும் மேடம், உங்கள் ஆஃபீஸ் சீல் வைக்க கூட படம்னு சொன்னோன்னே பானுமதி வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தை காலை தொட்டு மன்னிச்சிடு நம்ம சொல்கிறாங்க. அப்படி இசையை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.